ஸோ வெல்கம் பேக் டு என்ன வாங்க போகிறோன்னா 3 BHK ட்ரெய்லர்லேருந்து தான் நம்ம வந்து இந்த ஒரு ரியாக்ஷன் மேரத்தானை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு 2 வீக்ஸ்னு சொல்ல முடியாது. கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் செம்ம மற்ற வேலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேக் ஆகிட்டேன். அதனால் வந்து என்னால் டைம் மரணமாக மாட்டிக்கிச்சு எனக்கு. அதனால தான் வந்து கொஞ்சம் டிலே நிறைய விஷயங்களில். ஸோ இப்போ நான் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே உட்காந்து இப்போ பார்க்க போகிறோம். நிறைய விஷயம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எதெல்லாம் மிஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே நான் வந்து இறங்கி இப்போ பார்க்க போகிறேன். ஸோ வாங்க 3 BHK அப்படின்ற படத்தில் ஆரம்பிப்போம். ஐ லவ் ஸ்ரீ கணேஷ் அஸ் அ டைரக்டர். ஆஸ் அ பர்சன் எனக்கு பர்சனலாக இன்டர்வியூ பார்க்கும்போது கூட ரொம்ப நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரொம்ப அழகாக பேசுவார். அவரோட ஆரா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. செம்மையாக இருக்கும். தெரியல, ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சனாக தெரிகிறாரு என் கண்ணுக்கு அவர். அப்புறம் 8 தொட்டாக்கள் செம படம். குருதியாட்டம் எனக்கு டு எக்ஸ்டென்ட் ஒர்க் அவுட்டாக ஆணுச்சு ஆக்சுவலாக. ஏன்னா ஐ வாட்ச் இன் தியேட்டர்ஸ் ஆல்சோ குருதியாட்டம். ஸோ இட் வாஸ் டீசென்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக அவருக்கு அமையும் அப்படின்றது தான் எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ட்ரெய்லர் 3 minutes ட்ரெய்லர். 3, 2, 1 லெட்ஸ் கோ. இயர்ஸ் ஆஃப் ட்ரீம் இல்லை? எனக்கு 34 வருஷம், அப்பாக்கு அதுக்கும் மேல. பா, நம்ம ஃபியூச்சர்ல வீடு கட்டுறப்போ பெரிய வீடா கட்டுறோம். வாசல்ல ஒரு போர்டு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. நல்லா வரணும், எல்லாம் சக்சஸ் ஆகணும். உனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல? அப்படியே சூரியவம்சம் படம் பார்த்த மாதிரியே இருக்குப்பா. ஒரு 7.5 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். என்ன சார் 7.5 8 காமெடி பண்றீங்க? நம்ம கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு நம்ம அக்கௌண்ட்டை பார்க்க வேணாம், நம்ம பாடி லாங்குவேஜை பார்த்து எடை போடுவாங்கப்பா. நல்லா படிச்ச ஒரு ஆள் ஆயிடுவேன் எங்க வீட்டுல நம்புறாங்கடா. எனக்கு இந்த படிப்பு மாதிரி வர மாட்டேங்குதே. என்ன ரிஜெக்ட் பண்றீங்களா சார்? லைஃப் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல. ஆசை, கனவு மேம் ரொம்ப நல்லா எல்லாம் போச்சு. வீடு வாங்கி ஆகணும்னு அப்படி என்ன பிடிவாதம் வாசு உனக்கு? வீடுங்கிறது மரியாதை இல்லையா? இந்தியாவில் இத்தனை கோடி பேர் இருக்கான். எவனை கேட்டாலும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்கிறான். இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிலாம் முன்னேற முடியாது. தட்ஸ் ஹார்ஷ் ட்ரூத். எனக்கு நடந்தது உனக்கு நடந்துடக்கூடாதுப்பா. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. நீங்க டிராவிட் ஃபேன் பா, நான் தோனி ஃபேன். எவ்வளோ ரிஜெக்ஷன் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், பொழைச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது நல்லா வரும் மேம். அப்பா, நம்ம ஏரியாலே வீடு வாங்கணும், உனக்கு அதானே ஆசை? நீங்க வீடு வாங்குறது முக்கியம். இன்னும் கொஞ்ச நாள் தானே. இந்த வீடு கிடைச்சிட்டு அப்பா வேற மாதிரி சந்தோஷப்படுவேன். அடிக்க போகுது. For a film like this, it's an amazing title actually. பிரபு இருக்கான், நான் தோத்தாலும் அவன் ஜெயிச்சிருவான். ஜெயிச்சிருவேன்ப்பா. Oh! Nice. Nice. Very, very, very moving. Emotionally very moving. Very nice. ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு எமோஷன், ரொம்ப அழகான ஒரு எமோஷன். அதை ரொம்ப அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அந்த அந்த ஃபீலிங் எக்ஸ்ட்ராடினரியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது வித் ட்ரெய்லர் இட் செல்ஃப். மியூசிக் வாஸ் அமேசிங், அவுட் ஆஃப் த பார்க். சீரியஸ்லி ரொம்ப சட்டிலான ஒரு அந்த 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 மூடுக்கு ஒரு ஆட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. மியூசிக் வந்து அழகான ஒரு அடிஷன். அந்த மியூசிக் வந்து அந்த எமோஷனுக்கு ரொம்ப அழகான ஒரு எலிவேஷன் கொடுத்துட்டே இருந்துச்சு. அந்த எமோஷனுக்கு எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. விஷுவலி பார்க்கவும் செம்ம ப்ளீஸிங்காக இருக்குது. அந்த ஃபீல் குட்
அந்த எமோஷன் அப்படின்ற ஒரு அந்த எமோஷனல் ஆங்கிளை ரொம்ப அழகாக கிராக் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. சித்தார்த் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்க போகுதுன்ற மாதிரி இருக்குது. சரத்குமார் சார், தேவயானி மேம் பெர்ஃபார்மன்ஸ் கூட செமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பெர்ஃபார்ம் பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. மீதா அவங்க ஆல்ரெடி செம ப்ராமிசிங்கான ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலேயும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு சைடு வந்து ப்ராட்டகனிஸ்டாக நம்ம கண்ணுக்கு சித்தார்த்தே தெரிஞ்சாலும் அந்த சைடு வந்து அவங்களும் அந்த கனவை தூக்கிட்டு அது அவங்க ஷோல்டர்லேயே அவங்க போட்டுட்டு அந்த கனவை தூக்கிட்டு சுற்றுறாங்க அப்படின்றது வந்து அந்த ட்ரெய்லர்லேயே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ அவங்களுக்கும் ஒரு செம கேரக்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. சைத்ரா அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நல்ல கண்டிப்பாக ஒரு செம மீட்டியான ரோல் இருக்கும். ஏன்னா அவங்களும் பயங்கரமான பெர்ஃபார்மர் கூட. ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். ஏன்னா இது ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி செம பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு படம், எமோஷன் ஓரியன்டான படம் அப்படின்றப்ப ஐ எம் ஆல்ரெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபீல் குட்டான படம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு இந்த செட்டிங் பயங்கரமாக இப்போ எனக்கு பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக அப்படியே சொல்ல போனால் நல்லா இருக்குது. இந்த செட்டிங் நல்லா இருக்குது இந்த படத்துக்கு ரியாக்ட் பண்ணுறப்ப. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் கைஸ், வெரி நைஸ். அண்ட் கடைசி அந்த மூமெண்ட் இருக்குல்ல, ஜெயிச்சிருவேன்ப்பா அப்படின்னான ஸ்ரீ கணேஷ் பேர் வந்தது வந்து இட்ஸ் லைக் டேம். கண்டிப்பாக இந்த வாட்டி செய்கிறோம். ஓகே, கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் எல்லாம் நல்லபடியாக போகணும். எல்லாம் படம் செம்மையாக இருக்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாருக்குமே நல்ல படமாக அமையணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி அதில் பார்ப்போம். நன்றி.